நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. ஏண்டி உனக்கு பொங்கல்லாம் வைக்க தெரியுமா? தெரியுமே. எப்படி? ஒரு டைம்க்கு 5 டைம் பார்த்தா தெரிய போகுது. புரியல. ஐயோ மக்கு, யூடியூப்னு எதுக்கு இருக்கு? அப்ப யூடியூப் பார்த்தா பழகிட்டு வந்தியா? உனக்கா தெரியாதா? எனக்குலாம் தெரியாது. நேத்தே 5 டைம் பார்த்துட்டேன். நல்லா மனப்பாடமா ஆயிடுச்சு. அத வச்சுதான் இப்ப வைக்க போறேன். அது சரி. இந்த பொண்ணுங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆகறதுக்கு படிக்கிறாங்க, என்னென்னமோ ஆகறதுக்கு படிக்கிறாங்க. அதெல்லாம் மண்டையில நிக்குது. ஆனா இந்த சமையல் மட்டும் ஏன் தான் நிக்க மாட்டேங்குதோ? அதெல்லாம் அப்படிதான். அம்மா, பொங்கல் எப்ப ரெடி ஆகும்? கொஞ்ச நேரம்டா. அதுக்கப்புறம் நம்ம 3 பேர் பொங்கல் சாப்பிடலாம். சரிம்மா. அப்பா, எனக்கு Dress எப்படி இருக்கு? என் ஜெசி குட்டி அழகா ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. அப்படியாப்பா? ஆமாண்டி தங்கம். அம்மா, நீ சொல்லுமா, என் Dress எப்படி இருக்கு? யோரோ ஜோதி, சூப்பரா இருக்குடி செல்லோ. அப்ப என்னைய போட்டோ எடுத்து இன்ஸ்டால ஃபேஸ்புக்லலாம் ஸ்டோரி போடுமா? இன்ஸ்டா ஃபேஸ்புக்கா? ஆமாமா, அதெல்லாம் என்னைய போட்டோ புடிச்சு போடுமா? ஜெசி, இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது? காலேஜ்ல இருக்காங்கல்ல, அந்த அக்காங்கெல்லாம் அவங்க அப்படிதான் போட்டோ எடுத்து போட்டாங்க. இனிமேல் இது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரிப்பா. சரி, வாங்க பொங்கல் வைக்கலாம். இந்து, உங்க அப்பா அம்மா? அவங்க வர மாட்டாங்க வெங்கட். இல்லனா நீ அவங்க கூட போய் செலிப்ரேட் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இங்க கொண்டாடிட்டு போய் அங்க கொண்டாடிக்கிறேன். இல்ல ஏதாவது நினைச்சுக்க போறாங்கடி. அதெல்லாம் எங்க அப்பா அம்மா ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீ சொல்லிட்டு தானே வந்த? ஆமா. என்னன்னு? இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறோம், அந்த குழந்தை ரொம்ப ஆசைப்பட்டுச்சு, அதனால நானும் போறேமான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்து, என்ன வெங்கட்? உங்க அம்மா வந்திருக்காங்க. யாருமா நீயே? இந்த பக்கம்லாம் வந்திருக்க? ஏன் நாங்கெல்லாம் வரக்கூடாதா? அப்படின்னு இல்ல, காலையிலேயே நான் கூப்பிட்டேன், வரலன்னு சொன்னா. உங்க அப்பாவும் ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிட்டாரு. அப்புறம் நான் மட்டும்தான் இருந்தேன், அதான் வந்துட்டேன். ஐயோ ஆன்ட்டி, சொல்லியிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. ஐயோ அதெல்லாம் இல்ல தம்பி, நானே வந்துட்டேன். எதுல வந்தீங்கம்மா? அது கார்ல தான் வந்தேன் தம்பி. சரிங்கம்மா. என்னடி, பொங்கல் வச்சிட்டியா? இனிமேதான் வைக்க போறேன், வந்து வைக்கிறியா? சோ, எனக்குலாம் பொங்கல் வைக்க தெரியாதுடி. ஐ அம் யூத். நான் சொல்லல எங்க அம்மா எப்படின்னு. சரி விடு, என் மாமியார் கொஞ்சம் யூத்தா இருக்காங்க. அப்ப நாங்கெல்லாம் என்ன ஆன்ட்டியா? சரி சரி விடு. பாட்டி, இங்க பாரு பாப்பா, என்ன பாட்டின்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் என்னன்னு சொல்லணும்? கிளவின்னு சொல்லு. அவ கிடக்குறா, பொறாம பிடிச்சவ. நீ என்ன பியூட்டின்னு கூப்பிடு. புட்டியா? அப்படி சொல்லுடி குட்டி. புட்டி இல்ல பாப்பா, பியூட்டி. பியூட்டி. பாப்பா, பொங்கல் வச்சு முடிஞ்சோனே நம்ம 2 பேர் போய் ரீல்ஸ் பண்ணலாமா? சரி பியூட்டி. டபுள் ஓகே. சரி சரி, இந்த பக்கம் வா, பொங்கல் வைக்கணும். செம்பொன் சிலையும் இவளை பொன்னழகோ, பிரம்மன் மகள் இவள் பெண் வாழ்வையிலோ, நான் உன்னை போன்ற பெண்ணை கண்டது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல். என்னதான் பண்ணுதுங்களோ இந்த பிள்ளைங்கெல்லாம் வீட்டுக்குள்ளாரையே. அட விடு, எல்லாம் ரெடியாகி வர வேண்டாமா? ஹாஸ்னி, காயத்ரி வந்துட்டோம் அத்தை. அம்மாடி, நல்ல நேரம் போறக்குள்ள 2 பேரும் சேர்ந்து பொங்கலை வைங்க. சரிங்க அத்தை. இந்த டைம் பொங்கல் காயத்ரியே வைக்கட்டும் அத்தை. ஏண்டி? இல்லடி, உங்க 2 பேருக்கு இது தலை பொங்கல், அதனால நீயே வை. அப்படிலாம் இல்ல, வா 2 பேருமே வைக்கலாம். ஹலோ மேடம், நாங்கெல்லாம் அன்னைக்கே வச்சாச்சு, இப்போ உங்களுக்கு தலை பொங்கல் நீங்களே வைங்க. அம்மாடி, அதான் அவ சொல்றாள்ல, நீயே வை. அடுத்த வருஷம் அவளுக்கும் கல்யாணம் ஆயிரும், அப்புறம் 2 பேரும் சேர்ந்தே கொண்டாடுங்க. சரிங்க அத்தை. சரி, பொங்கல் வைக்கிற வரைக்கும் நாங்க போய் உட்கார்றோம். இருப்பா, நானும் வரேன். 3 பேருமே போங்க, பொங்கலை வச்சுட்டு கூப்பிடுறோம், பொங்கல் சாப்பிட வாங்க. அம்மாடி, அடுப்புல கல்பூரத்தை வச்சு பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் விறகு வச்சு பானையை வைமா. சரிங்க அத்தை. வாட நம்ம போலாம். சரிடா. நீ எடுத்து வைமா.
சொல்லுடி. உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்டி. என்னதுடி? ஹாப்பி மாட்டு பொங்கல் டி. சேம் டு யூ டி. ஏய் ஹாப்பி மாட்டு பொங்கல் டி. சரிடி, இப்போ அதுக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க? இன்னைக்கு உனக்கு தான் நாங்க எல்லாம் பொங்கல் வைக்கணும். ஆனா பாத்தியா, நீயே உனக்கு பொங்கல் வச்சுக்கிற. ஏய் என்ன ரெண்டு பேர்த்துக்கும் வேற வேலையே இல்லை, இப்ப பாரு இப்படிதானா? ஹாஸ்னி சரி, நான் மாடாவே இருந்துட்டு போறேன். எனக்கு அது பொங்கல் வச்சு இந்த மாதிரி கரும்பெல்லாம் நெட்டி எல்லாம் பண்றாங்க. நீ கழுத, உனக்கு ஏதாவது பண்றாங்களா? ஹாஸ்னி இது உனக்கு தேவையாமா? விடுங்க விடுங்க, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அத்தை அந்த நைட்லாம் எவ்வளோ சொன்னாலும் சரணையே வராது. வேண்டாமடி, உங்க ரெண்டு பேர்த்து சண்டையில நான் சிக்கல. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அத்தை. பொங்க பானையை தொட்டு கும்பிட்டு 2 மாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் எடுத்து போடுமா. ஹாஸ்னி நீயும் அவ கூட சேர்ந்து பண்ணுமா. சரிங்க அத்தை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. அடியே காயத்ரி, பொங்கல் சூப்பர். ஆமாண்டி, செம்ம டேஸ்டா செஞ்சிருக்கப்போ. ஆமாமா, பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆமா, நீ சாப்பிடலையா? இதோ சாப்பிட்றேன். இப்பதான் கொண்டு போய் அத்தைக்கு மாமாக்கு கொடுத்துட்டு வந்தேன். இப்போ நீங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்றேன். பரவாயில்லையே, ரொம்ப மரியாதை கத்து வச்சிருக்க போல. என்ன பண்றது, நீங்க எல்லாம் மூத்த மருமக, நாங்க இளைய மருமக, அடங்கி தானே போகணும். அந்த பயம் இருக்கட்டும். அடிங்க, பொங்கலை சாப்பிடுவியா? சரி சொல்லிடலாமா? ஓ சொல்லிடலாமே. அம்மா அப்பா எங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் இருந்ததுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னாங்க. அதான் ரூம்ல இருக்காங்க. நான் போய் பொங்கல் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ சரி, நம்ம சொல்லிடலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல மாடு இருக்கங்காட்டி எல்லா பொங்கலையும் மாட்டு பொங்கல் அன்னைக்கே வச்சிருவோம். அதனாலயே இன்னைக்கு தான் நாங்க பொங்கல் வச்சோம். அதே மாதிரி எபிசோட்லயும் இன்னைக்கே பொங்கலை வச்சிட்டோம். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு பச்சையதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வைக்கும்போது எப்படி பொங்கல் பொங்கி வருதோ அதே மாதிரி உங்க குடும்பத்திலயும் ஆனந்தம் பொங்கி வர எங்களுடைய வாழ்த்துக்கள். Happy பொங்கல் friends. ஹே சூப்பர் சூப்பர். ஸ்வாதி, இன்னைக்கு மாட்டு பொங்கல். ஒருத்தவங்க அதுக்கு ஏத்த மாதிரியே Dress போட்டிருக்காங்க பாத்தியா? சும்மா இருங்க. டேய் அடிச்சு வாயை உடைச்சிட வேண்டாம் முட்டை போண்டா. உண்மையே சொன்னா கோபம் வருது சிலருக்கலாம். ஆசிஷா வா நம்ம பொங்கல் சாப்பிடலாம். வா அம்மு, நம்ம 2 பேரும் பொங்கல் சாப்பிடலாம். இவங்க கிடக்குறாங்க. ஏய் இரு, விஷ் பண்ணிட்டு நாங்களும் வரோம். பானையை காலி பண்ணிராத. வணக்கம் உறவுகளே. அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். வாஸ்பாதி, மாடு பொங்கலை சாப்பிடறதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுறலாம். ஏய் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவளை எதுக்கு வம்பிழுத்துட்டே இருக்கீங்க? சிலரெல்லாம் பார்த்தா அப்படிதான் இழுக்கணும்னு தோணுது. தோணும் உனக்கு. சரி சரி வாங்க பொங்கல் சாப்பிடலாம். பொங்கல் எப்படி தித்திக்குதோ அது போலவே உங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நிமிடமும் தித்திக்க நாங்கள் மனமாற வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் உள்ளங்களில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி பொங்க நாங்கள் வேண்டிக்கிறோம். பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.